கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 16, 17வது வசனம் வாசிப்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது இந்த அதிகாரத்தில் உள்ள 4வது அற்புதமாகும். இப்போ நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் உடைய அற்புதம். ஏசாயா 53 4வது வசனத்தில் அந்த ஏ பகுதி, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இதே வசனம்தான் மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மத்தேயு 8வது அதிகாரம் 16, 17 வசனங்களில் அநேகருக்கு சுகம், அநேகர் சொஸ்தமானார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு மாம்சத்தில் வந்தபோது பிசாசு சரீர பிரகாரமாக மக்களை ஆட்கொள்வதும் அவர்களை மிகவும் கொடூரமாக துன்புறுத்துவதும் அடிமையின் ஆதிக்கத்துக்கு வைத்து எழும்ப விடாமல் கட்டுக்குள்ளே வைத்திருப்பது மிகவும் ஒரு சாதாரணமாக இருந்தது. பயங்கரமான ஒடுக்குதலால் அவங்க கஷ்டப்பட்டதை கர்த்தர் கவனித்தார். அதனால்தான் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. ஒரு மாஸ் மர்டர் பயங்கரமாக பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் அது புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சாத்தானால் சரீர பிரகாரமாக ஆட்கொள்ளப்படுவது என்னென்னா பாவம். இந்த பாவம்தான் நம்மை அருவருப்பானவர்களாகவும் மோசமான சோகமாக ஒரு தீமையையும் கொண்டு வந்து விடுகிறது. யோவான் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகளில் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ இங்கே சொஸ்தமானதை செய்து பரிபூரணம் என்ற வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இதை நமக்கு ஒரு மாடலாக கர்த்தர் காட்டியுள்ளார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு எல்லா அற்புதத்திலையும் நம்ம பார்த்தோன்னா பிசாசுக்கிட்ட, அதாவது அசுத்த ஆவிகளிடம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டார், அதட்டுவார். அவருடைய வல்லமை உள்ள அந்த வார்த்தையால் அதை அதட்டி அதை அதிலிருந்து ஜெயம் எடுப்பார். அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையால் மட்டுமே சாத்தானின் சக்தியிலிருந்தும் அதன் அனைத்து தந்திரங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க முடியும். அவர் எல்லார் மேலும் மனதுருக்கமும் இரக்கமும் கிருபையும் உடையவர் என்று நாம் கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு மேலாகவே நாம் தியானித்தோம். யாராவது நம் நோயை உலக பிரகாரமாக சுமக்க முடியுமா? ஒரு தலைவலி இருந்தாலும் கூட நமக்கு இப்படி வலிக்குது என்று தான் நாம் அவர்களை புரிந்து கொள்ள வைக்க முடியும் தவிர, நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு மேலாக என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ டாக்டர்ஸ்ட்டு போகும்போது அப்படி தான் நம்ம மருந்து அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம், அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான் அதெல்லாம். ஆனால் அவங்க அதுக்கு படிச்சிருக்கிறாங்க, ஸோ அதை வச்சு அவங்க கெஸ் பண்ணுவாங்க, தட்ஸ் இட். ஆனால் அதற்கு மேலாக ஒன்றுமே செய்ய முடியாத இந்த இயலாத உலகில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிறோம். அங்கே கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம் இந்த மத்தேயு 8:17. அப்போது நாம் அனுபவிக்கிற அத்தனை துக்கங்களையும் பாடுகளையும் அவர் ஆல்ரெடி சுமந்தாச்சு. அதற்காகத்தான் இயேசு தன் சரீரத்தில் யூத சட்டத்தின் அடிப்படையில் 39 சவுக்கடிகளை தாங்கி கொண்டார். நம்மளுடைய ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு வியாதிகளுக்கும் அவரிடம் மருந்து உண்டு. ஏன்னா அதுதான் நமக்கு டேப்லெட். ரோமர்களின் சவுக்கடிக்கு பார்த்திங்கன்னா அந்த நாளில் வரம்பே கிடையாது, அவங்க எவ்வளோ நாள் அடிப்பாங்க. ஆனால் அந்த சவுக்கடியின் போது எவ்வளவு அதிகபட்சமாக துன்பத்தை கொடுக்க முடியுமோ அப்படியே கொல்லாமல் கொல்வாங்களாம்.
அந்த ஒவ்வொரு சாட்டைகளிலும் துண்டிக்கப்பட்ட அந்த செம்மறி எலும்பு துண்டுகள், கனமான ஈய பந்துகள், சின்ன சின்ன குண்டூசிகள், தோல், தசை மற்றும் நரம்புகளில் பட்டு கிழிந்து சதையெல்லாம் தொங்குமாது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்டை தான் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டது. ஹெவி பிளட் லாஸ் ஆகிறதுனால கடுமையான தாகம், அந்த ஃபாஸ்ட் ஹார்ட் ரேட்டு, மயக்கம் ஏற்படுமா. அது மாத்திரமல்ல, அவங்க ஒவ்வொரு டைமும் சிலுவையில் அறையப்பட்டு மூச்சு விடணும்னா ஏன்னா கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க தன் சரீரத்தை அப்படி கஷ்டப்பட்டு தூக்கி தான் அவங்க அந்த மூச்சு விடணுமா. அப்போது ஏசாயா 52:14 நம்ம வாசிப்போம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படின்னா அவரின் தோற்றம் அங்கே சிதைந்து ஒரு மனிதனை போல தோற்றம் அளிக்காமல் அடியின் கொடூரத்தினால் அந்த கேடு அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம சொல்லுவோம் அந்த வசனத்தை. மத்தேயு 8:17 நம்ம வாசிப்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ நாம் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு, இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுக்கு, நம்ம மேல் அன்பு வைத்த அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமீன், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாம் வெற்றியோடு ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமப்பதற்கு, பாவங்களை சுமப்பதற்கு இத்தனை அந்த கேடும், கடுமையான அந்த முறிவு, கடுமையான இரத்த கசிவினால் மூச்சு கூட விட முடியாதபடி சிலுவை அப்பா கொல்கதா வரை கூட சுமக்க முடியாமல் எத்தனை கஷ்டப்பட்டீங்கப்பா, எத்தனையாய் வாதிக்கப்பட்டீங்க, எவ்வளவாய் பரிகாசம் பண்ணப்பட்டீங்க அப்பா. உம்மை நிந்தித்து உம்முடைய முகத்தில் அடித்து உம்மை காரி துப்பி அப்பா எவ்வளவு உம்மை வேதனைப்படுத்த முடியுமோ ஒரு மிருகங்களை போல நடந்து கொண்டாங்களே, எங்களுக்காக அல்லவோ நீங்க எல்லாவற்றையும் சகித்து கொண்டீங்கப்பா. அளவில்லா அன்பு இரக்கத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. அதனால தான் நாங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 8:17 நாங்க வாசிக்கிறது போல எப்படியாய் அப்பா அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா என்னுடைய நோய்களை நீங்க சுமந்தீர் என்று அப்பா நாங்க பிரேவா போல்டா சொல்லி அப்பா உம்முடைய இரத்தத்தினால் அந்த விலையேறப்பெற்ற விடுதலையை நாங்க வாங்கி கொள்ளவும், எங்களுடைய சரீரங்களில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய DNA உம்முடைய ரத்தம் கலக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த பெரிய விலையேறப்பெற்ற ரத்தத்தை அப்பா நாங்க கொண்டது எங்களுடைய பாக்கியம் அல்லவா. அதனால் நாங்க மனிதர்களாய் இப்பொழுது பிரகாசம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் நடமாட நீங்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பா அந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும் அப்பா, கிரியை செய்யட்டும் அப்பா. எங்களை அப்பா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களும் எல்லாவற்றையும் அப்பா உமக்கு பிரியமாக நாங்கள் செய்ய, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.